அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது டே 3 3rd கொஷின். ஒரு ராக்கெட்டின் மேல் நோக்கிய வேகம் t நேரத்தில் தோராயமாக v of t is equal to at² plus bt plus c என்றவாறு உள்ளது. இங்கு t is greater than or equal to 0 and less than or equal to 100 மற்றும் abc என்பன மாறிலிகள். ராக்கெட்டின் வேகம் t equal to 3, t equal to 6, t equal to 9 வினாடிகளில் முறையே 64, 133, 208 மைல்கள் பர் வினாடி எனில் t is equal to 15 வினாடியில் அதன் வேகத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. காஸ்பியன் நீக்கல் முறையை பயன்படுத்த சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷில் பாருங்கள், the upward speed v of t of a rocket at a time is approximated by v of t is equal to at² plus bt plus c where t is greater than or equal to 0 and less than or equal to 100 where a, b and c are constants. It has been found that the speed at times t is equal to 3, t equal to 6, t is equal to 9 seconds are respectively 64, 133 and 208 miles per second respectively. Find the speed at time t is equal to 15 seconds. Speed என்னன்னு கேட்குறாங்க, v ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. t ஓட வேல்யூ 15 இருக்கும்போது v ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிளாக t ஓட வேல்யூ 15 அப்ளை பண்ணி v என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஆனால் இங்கே a, b, c அப்படின்னு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இங்கே 3 மாறிலிகள் இருக்குது. அதனால் முதல்ல அந்த மாறிலிகளோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்பியன் நீக்கல் முறை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு 3 ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு 3 மாறிலிகளுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு மினிமம் 3 ஈக்குவேஷன் வேணும். அதுக்கு தான் அவங்க கொஷினில் கொடுத்துருக்காங்க. t is equal to 3, t equal to 6, t is equal to 9 இருக்கும்போது இதெல்லாம் v ஓட வேல்யூ. v is equal to v is equal to v is equal to நல்லா பாருங்கள், t is equal to 3 இருக்கும்போது v of t is equal to 64. ஸோ இது இங்கே அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகுது பாருங்கள், t 3 அப்ளை பண்ணோம்னா 9a ப்ளஸ் இது ஃபஸ்ட் இந்த எழுதிக்கிறேன், 9a plus 3b plus c is equal to என்ன அது, v ஓட வேல்யூ 64. அடுத்து 6 எடுத்துக்கலாம். 6 அப்ளை பண்ணோம்னா 6 ஸ்கொயர் 36a plus 6 அப்ளை பண்ணோம்னா 6b plus c is equal to 6 அப்ளை பண்ணும்போது நமக்கு v of t 133. அடுத்து 9 எடுத்துக்கலாம். 9 அப்ளை பண்ணோம்னா 81a plus 9b plus c is equal to 208. ஸோ நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் வந்தது. இதில் இருந்து நம்ம காஸ்பியன் நீக்கல் முறையில் a, b is equal to 93164 36 6 1 133 81 9 1 208. ஸோ இப்படி வச்சுக்கிட்டு ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, கவனிமா. ஸோ இது வந்து இந்த காலம் ஃபுல்லாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ, இந்த காலம் ஃபுல்லாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி, இது ஃபுல்லாக சி, இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோ நம்ம எதுவும் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். 9 3 1 64. செகண்ட் ரோ என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த 9-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 ஆகுமா? அப்போ இந்த ரோ ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு R2 மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். எப்படின்னா R2 மைனஸ் 4R1. இப்போ பாருங்கள், R2ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். 36 6 1 133. R1-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 12 4 4 4 are 16 1 carry 4 6 are 24 256. ஸோ இப்போ மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இது கேன்சல் ஆகிடுமா? இங்கே -6, இங்கே -3, இங்கே 6 - 3 3, 5 - 3 2 1. ஸோ இப்போ நமக்கு 0 இது 0
இங்கே -6, இங்கே -3, இங்கே -123. R3 என்ன பண்ணலாம் பாருங்க, R3 minus 9R1. சரிங்களா? இப்போ R3 அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 81 9 1 208 9R1. ஸோ R1 மறுபடியும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 81 27 9 36ல் 6 3 அப்படியே இருக்கும். 6 9s are 54 plus 3 57. இப்போ மைனஸ் பண்ணலாம். இங்கே 0, இங்கே -18, இங்கே -8, இங்கே -16ல் 8 போச்சுன்னா 8, 6ல் 0 போச்சுன்னா 6 அப்படியே இருக்கும் 3. ஸோ இப்போ -368. ஆன்சர் இங்கே 0 -18 -8 -368 கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ காஸ்பின்ல இங்கே 2 0 வரணும், அப்புறம் இங்கே 0 வரணுமா? ஸோ இப்போ இங்கே 0 வரதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ரோ எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ தேர்ட் ரோவில் மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா R3 minus 3R2. ஸோ இந்த இடத்துல R2 தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு டைம் வந்து 0 இருக்குல்ல. ஸோ இது வந்து மறுபடியும் 0 ஆகாமல் சரி வேல்யூ வராமல் இருக்கும். ஓகேங்களா? 0 - 0ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், R3 வந்து 0 இங்கே தான் இருக்குது. இது R3 அப்படியே எடுத்துக்கிறேன். R2 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0 -18 -9 -963. ஓகே, ஸோ இப்போ மைனஸ் பண்ணோம்னா இது 0 தான், இது ப்ளஸ் ஆகிட்டு 0 ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிட்டு 1 ஆகும், இது ப்ளஸ் ஆகிட்டு +1 ஆகும். ஸோ அப்போ நமக்கு 0 0 1 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி வரும் பாருங்கள், 9A. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ஏவோட கோஎஃபிஷியன்ட் சொன்னோம். இது B, இது C. ஸோ அப்போ 9A + 3B + C = 64ன்னு வரும். அடுத்த ஈக்குவேஷன் அடுத்த பேஜில் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 9A + 3B + C = 64. 3B + C = 64. செகண்ட் ஈக்குவேஷன் 0 × A, இதை விட்டுடலாம். -6B - 3C -6B - 3C = -123. அடுத்து B, A ரெண்டுமே 0 ஆகுது. C = 1. C = 1. ஸோ இப்போ நமக்கு சியோட வேல்யூ கிடச்சிடுச்சு. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா -B 6B -3 = -123 -6B = -120. இந்த -3 எப்படி போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ 120 தான் கிடைக்கும். மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். B = 120 / 6, B = 20. ஓகே, அடுத்து ஏவோட வேல்யூக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். பியோட வேல்யூ சியோட வேல்யூ ரெண்டுத்துமே எடுத்து போயிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். 9A + 3 × 20 + 1 = 64. ஸோ இப்போ 9A + 3 2 60 + 1 61 = 64. 9A = 3. அப்போ A = 1/3ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ A, B, Cயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். V of t = AT². BT + C. V of t = A ஓட வேல்யூ 1/3 t² + 20t + 1. ஓகே, இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். t = 15 எனில் அதன் வேகத்தை காண்க. V of t கேட்குறாங்க. ஸோ இப்போ t = 15னா V of t என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். V of t = 1/3 × 15 whole square + 20 × 15 + 1. ஸோ 1/3 × 15 × 15 எழுதலாமா? ப்ளஸ் 300 + 1 1 times 5 times
5 5s are 25 2 carry 5 1s are 5 plus 2 75 plus 300 plus 1 is equal to 376. So sorry v of t ஓட வேல்யூ 376. அவங்க என்ன யூனிட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். மைல்கள் பர் வினாடி, இங்கிலீஷில் மைல்ஸ் பர் செகண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, மைல்ஸ் பர் செகண்ட் அது எழுதணும். ஸோ மைல்ஸ் பர் செகண்ட். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.